ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஜனவரி 14 and 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மேகமலை கோட்டத்தில் கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் எனும் புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம் கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை 337ஆக உயர்ந்துள்ளது. 33 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை வண்ணத்து பூச்சி இனமாகும். ஓகே, இப்போ இதில் என்னென்னா, கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படின்ற ஒரு புதிய வகை பட்டர்ஃப்ளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் அமைந்துள்ள மேகமலை அப்படின்ற கோட்டத்தில் தான் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படின்ற புதிய வகையான வண்ணத்து பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எத்தனை வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 33 ஆண்டு கழித்து இந்த வண்ணத்து பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தோட எத்தனை வண்ணத்து பூச்சி வகை இருக்குன்னா 337 வகையான வண்ணத்து பூச்சி இருக்குது. இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைனுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. அது பேர் என்னென்னா, 1 minute, சிகாரிட்டிஸ் மேகமலையன்சிஸ். சிகாரிட்டிஸ் மேகமலையன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படின்றதுக்கான பேர். நெக்ஸ்ட்டு, இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் எந்த பட்டர்ஃப்ளை ஃபேமிலியோடு சார்ந்ததுன்னா, லிகாண்டியா, LYCAENIDE, லிகானிடா ஃபேமிலியை சார்ந்தது தான் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன். நெக்ஸ்ட், கிளீன் சிட்டி. மத்திய அரசின் தூய்மை நகர பட்டியலில் சென்னை 37வது இடத்தை பிடித்துள்ளது. இப்பட்டியலில் 44 இடத்திலிருந்து 37வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ரீசண்டாக நம்ம மத்திய அரசு கிளீன் சிட்டி தூய்மை நகர பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம சென்னை 37வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது இதுக்கு முன்னாடி 44வது இடத்துல இருந்திருக்கு. இப்போ 37வது இடத்திற்கு முன்னேறி இருக்கு கிளீன் சிட்டி இண்டெக்ஸில். நெக்ஸ்ட், நவீன வன உயிரின் மறுவாழ்வு மையம். கோவை வனக்கோட்டத்தில் உள்ள பெத்திக்குட்டை பகுதியில் வன உயிரின மறுவாழ்வு மையம் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வன உயிரின மறுவாழ்வு மையமானது நவீன வன உயிரின் மறுவாழ்வு மையம் கோவை வனக்கோட்டத்தில் உள்ள பெத்திக்குட்டை பகுதியில் வன உயிரின மறுவாழ்வு மையம் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வன உயிரின மறுவாழ்வு மையமானது 19.50 கோடி செலவில் 53 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, நவீன வன உயிரின் மறுவாழ்வு மையத்தை அமைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. எங்கன்னா, கோவை மாவட்டத்தில் உள்ள பெத்திக்குட்டை அப்படின்ற பகுதியில் தான் இதை அமைக்க போகிறாங்க. இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா, 19.50 கோடி செலவு பண்ணி கிட்டத்தட்ட 53 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த மையம் அமைக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நம்ம எப்போ போட்டோம்னா 1972 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு, கீழ்வேலூர் பேரூராட்சி. தென்னிந்தியாவின் தூய்மை விருதானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பேரூராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது சவுத் இந்தியாவில் தூய்மை விருது கிளீன் பஞ்சாயத் அந்த விருதானது எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருக்க கீழ்வேலூர் அப்படின்ற பேரூராட்சிக்கு தான் இந்த தூய்மை விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், சிறப்பு விருது. மதுரையை சேர்ந்த ஆயி அம்மாளுக்கு குடியரசு தின விழாவில் தமிழக அரசு சார்பில் சிறப்பு விருது வழங்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிக்கு 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தினை கொடையாக கொடுத்த ஆயி அம்மாளை கௌரவிக்கும் வகையில் இவ்விருதானது வழங்கப்பட உள்ளது. யார்னா, மதுரையை சேர்ந்தவங்க. இந்த ஆயி அம்மாள் என்றவங்க மதுரையை சேர்ந்தவங்க. இவங்க நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலை கட்டணுன்றதுக்காக அதோட இதை உயர்த்தணுன்றதுக்காக அவங்களோட சொந்தமான 1 ஏக்கர் 52 சென்ட், அதாவது 7 கோடி மதிப்பிலான சொத்தை
கொடையாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்கள பாராட்டுறதுக்காக, அவங்கள கௌரவிக்கிறதுக்காக குடியரசு தின விழாவில் அவங்களுக்கு சிறப்பு விருது வழங்கப்படுறதாக நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட், டேஸ்ட் அட்லஸ். டேஸ்ட் அட்லஸ் இணையதளம் உலகின் மிகச்சிறந்த அரிசியாக இந்தியாவின் பாஸ்மதி அரிசியை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியின் அர்போரியா வகை அரிசியும் போர்ச்சுகலின் கரோலினா வகை அரிசியும் அடுத்தடுத்த இடங்கள் பிடித்துள்ளன. டேஸ்ட் அட்லஸ் அப்படின்ற ஒரு இணையதளம் வந்து உலகத்திலே மிகச்சிறந்த அரிசி, வேர்ல்டுலே டேஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது எதை சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்மதி அரிசி, இந்தியாவில் விளையக்கூடிய பாஸ்மதி அரிசியை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அர்போரியா வகை அரிசி, இட்டாலியின் அர்போரியா வகை அரிசியும் போர்ச்சுகீஸின் கரோலினா வகை அரிசியும் அடுத்தடுத்தாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திய ரூபாயின் 100 ஆண்டு கால பயணம். 35 நாடுகள் இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனை டெல்லியில் நடைபெற்ற இந்திய ரூபாயின் 100 ஆண்டு கால பயணம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் தெரிவித்துள்ளார். இந்திய ரூபாயின் 100 ஆண்டு கால பயணம். 35 நாடுகள் வந்து நம்மளோட இந்திய ரூபாயை அவங்களோட நாட்டில் பயன்படுத்துவதாக நம்ம சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதனை டெல்லியில் நடைபெற்ற எப்போ சொன்னார்னா, இந்திய ரூபாயின் 100 ஆண்டு கால பயணம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கப்ப என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கத்தில் இதை தெரிவிச்சிருக்காரு. 35 நாடுகள் நம்மளோட இந்திய ரூபாயை அவர்கள் நாட்டில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், மலேசியா ஓப்பன் சூப்பர் 1000 பேட்மிண்டன் போட்டி. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராஜ் ஷெட்டி அவர்கள் வெள்ளி வென்றுள்ளார். இந்த மலேசியா ஓப்பன் சூப்பர் 1000 பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சிராஜ் ஷெட்டி அவர்கள் வெள்ளி வென்றிருக்காங்க இந்த ஆடவர் இரட்டை பிரிவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.